ஹாய் சார். நான் அப்துல் நாசர். பிக்மர் கரியர் கைடன்ஸ் கோர்ஸில் ஃபஸ்ட் பேட்சில் அட்டன் பண்ணி போயிட்டுருக்கோம் சார். நான் வந்துட்டு அசைன்மெண்ட் நம்பர் 4 கரியர் ஆஃப்டர் 12th கரியர் ஆப்ஷன்ஸ் வித்தவுட் நீட் ஆஃப்டர் 12th அதை பார்க்க போகிறோம். கரியர் ஆப்ஷன்ஸ் வித்தவுட் நீட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங், ஆர்ட்ஸு எல்லாத்தையும் தவிர நம்ம வந்து மெயினாக அதை வித்தவுட் நீட் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து மெடிக்கல் கோர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிறையா கோர்சஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா பேராமெடிக்கல் சயின்சஸ், அலைடு ஹெல்த் சயின்சஸ் இருக்குது. இதை தாண்டி பிடெக் கோர்சஸே இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேராமெடிக்கல் கோர்ஸ் பார்க்கலாம். பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி ஃபிசியோதெரப்பி, அப்புறமா வந்து பிஓடி ஆக்குபேஷனல் தெரப்பி, அப்புறமா பேச்சுலர் ஆஃப் ப்ரோத்தட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அப்புறம் அலைடு ஹெல்த் சயின்ஸில் வந்து பிஏஎஸ்எல்பி, பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, கார்டியோ பல்மனரி பெர்ஃபரன்ஸ் டெக்னாலஜி, மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், ஆக்ஷன் எமர்ஜென்சி கேர், ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, ஆப்டோமெட்ரி, அப்புறம் நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, கிளினிக்கல் நியூட்ரிஷன். இதுக்கப்புறம் வந்து பிடெக்லேயும் வந்து நம்ம மெடிக்கல் கோர்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் இருக்குது. ரிலவெண்ட்டான கோர்ஸ் அது என்ன அப்படி பார்த்தோன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி. இதெல்லாம் வந்துட்டு வித்தவுட் நீட்டில் மெடிக்கல் சம்மந்தமாக படிக்கிற கோர்சஸ். இதை தாண்டி வந்து சைக்காலஜி இருக்குது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் சயின்சஸ் இருக்குது. அப்புறமா வந்துட்டு ஃபாரன்சிக் சயின்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம இதுக்குலாம் எலிஜிபிலிட்டி பார்க்க போகிறோம். எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னா 12th முடிச்சிருக்கணும். நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடு இருக்கணும். அப்புறமா வந்து இங்கிலீஷை வந்துட்டு ஒரு லாங்குவேஜாக படிச்சிருக்கணும். இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டி வந்து பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி, ஆப்டோமேட்டிக் படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இல்லாட்டி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸே போதும். இந்த 3 கோர்ஸ் போட்டோம். அதை தவிர்த்து எல்லா கோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் பயாலஜி குரூப் படிச்சிருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி படிச்சிருக்கணும். இதோட கோர்சஸோட டியூரேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா நர்சிங் வந்து 4 இயர்ஸு, அப்புறம் ஃபார்மசி 4 இயர்ஸு, அப்புறம் ஃபிசியோதெரப்பி 4.5 இயர்ஸு, 6 மந்த்ஸ் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங், அப்புறம் பிஓடி ஆக்குபேஷனல் தெரப்பியும் அதே தான் 4.5 இயர்ஸு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிஇ ஆப்டோமெட்டிக்ஸ், இதுவும் ஒரு 4 இயர்ஸ் தான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் 17 கோர்ஸில் வந்து நம்ம வித்தியாசமான கோர்ஸ் வந்து எல்லாம் தெரியாத கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஏஎஸ்எல்பி அப்படின்னா என்னென்னா பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸு, 3 வருஷம் படிக்கணும், 1 இயர் வந்துட்டு இன்டர்ன்ஷிப். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டியூட் ஒன்று சென்னையில் இருக்குது, மெர்ஃப் அப்படின்ட்டு. இஎன்டி எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கண்ணுக்கு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கும். அதே மாதிரி காதுக்கு நம்ம அரவிந்த் கேள்விப்பட்டிருப்போம் கண்ணுக்கு. அதே மாதிரி இது வந்து தமிழ்நாட்டு அளவில் காது மூக்கு தொண்டைக்கு இந்த இருக்குன்னு தனியாக உள்ள இன்ஸ்டியூட் இங்கே இருக்குது. அப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்குது. அது வந்து சீட் கம்மி தான். இது வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து 2 சம்மந்தமாக படிப்பாங்க. ஆடியாலஜி படிப்பாங்க, அப்புறம் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி படிப்பாங்க. ஆடியாலஜி அப்படின்னா இஎன்டி டாக்டரோடைய அசிஸ்டன்ட் மாதிரி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அப்புறம் வந்து ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படின்னா பேச்சு குறைபாடு, பேச்சு திறன், ஸ்பெஷல் சைல்ட்ஸ் அவங்களாம் வந்து கேர் பண்ணி அவங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீல்டு இது ஒரு நல்ல ஃபீல்டு. அப்புறம் ஃபிசியோதெரப்பி யூஸ்வலாக தெரியும். அது மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தம் 2 படிப்பு இருக்குது. பிபிடி ஃபிசியோதெரபிஸ்ட்டு, பிஓடி ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு. பிபிடி வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். நம்ம உடம்பு முடியல, நம்ம சர்ஜரிலாம் பண்ணோன்னா அவங்க ரிஹாப் பண்ணி கொண்டு வருவாங்க. இது ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் என்ன கொண்டு வருவாங்கன்னா இவங்களுக்கு என்ன இப்போ ஒரு ரேம்ப் வேணும், இவங்க எப்படி அதை பண்ணணும், எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோர்ஸ் வந்து பிஓடி. அப்புறம் வந்து பேச்சுலர் ஆஃப் ப்ரோத்தட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து
கை கால் முடியாதவங்க இவங்க எல்லாத்தையும் வந்து பிஓடி, பிபிடி உள்ளவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸு, ஆம்பியூட்டி பர்சன் சொல்லுவாங்க, கை கால் இல்லாதவங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அவங்க செயற்கையான முறையில் கால் செஞ்சு கொடுக்குறது, இந்த மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. தேங்க்ஸ்.